வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்மளோட பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு 33 days ஒன்லி. இன்னைக்கு காலையிலே நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து இந்த ஏரியா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். வந்ததே லேட்டு, இருந்தும் அவ்வளோ கூட்டம். இன்னும் சீக்கிரமாக வந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம டெய்லி ரொட்டீனில் சிக்கனும் பீஃபுமாக போயிட்டு இருக்கு. ஒரு ஆல்டர்னேட்டுக்கு ஃபிஷ் வாங்கலாம்னு வந்திருக்கோம். இந்த ஃபிஷ் பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது, யாராச்சும் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இவர் தான் நம்ம தோஸ்து, இவர் தான் நம்மளுக்கு ஃபிஷ் வாங்கி கொடுத்தாப்புல. வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் சரி நம்ம கார்டியோ முடிச்சிருவோன்ட்டு பாதியிலே இறங்கிட்டேன். ஒரு வழியாக கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்த உடனே முதல் வேலையாக மீலை ரெடி பண்ண வேண்டியதான். மீலை சாப்பிட்டு நம்ம நாப்பை போட்டு எழுந்தோணுமே, நம்மளோட அடுத்த மீல் ரெடி ஆகிட்டு நம்ம எப்போ மீன் வாங்கினாலுமே நம்ம சின்னம்மா மீன் சமையல் தான். அவங்க செய்கிற மீன் குழம்பு அருமையாக இருக்கும். சாப்பிட்டு வெளில வந்ததுமே அட நம்ம பையன் என்ன கதைன்னு கேட்டால் மீன் வாங்க வந்திருக்கான்னா, மீன் வாங்கல போல, ஏதோ ப்ரீடிங்கில் இருக்கான், புதுசாக ஆர்டர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காப்புல. மார்னிங் ஒரு இடத்துக்கு போனோம், ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகிறோம். என்னன்னு சொல்கிறான் வாங்க. யாராவது நம்ம ஏரியா சைடில் இருந்தால் சொல்லுங்க. அது தூரமாக கோபுரம் மாதிரி தெரியல, அந்த கோயிலில் வந்து வியாழக்கிழமை சாப்பாடு போடுவாங்க, வந்து சாப்பிட்டு போவாங்க, சூப்பராக இருக்கும். இவர் என்ன பண்ணுறாருனா ரோட்டில் நின்றுக்கிட்டு போகிற வர டோலியெல்லாம் வம்பு எடுத்துட்டு இருக்காரு. நம்ம போகிறது ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னோன்னே இப்போ நம்ம போகிற இடத்த பார்த்தாலே தெரியும். அங்கே போய் பசங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு ஒரு பெரிய வீடியோவாக யூடியூப் சேனலில் போடுறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கதை அவ்வளோதான், நாளைக்கு கதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி.